ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்ஸ்வல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்தணுக்களுடைய பிரச்சனைகள். அதாவது ஸ்பெர்ம் கவுண்டிங் வந்து குறைவாக இருக்கும், மார்ஃபாலஜி வந்து சரியாக இருக்காது, ஸ்பெர்முடைய குவாலிட்டி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஹெல்த்தியான ஸ்பெர்மை மாற்றக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம். நைட்லேயும் வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வந்து நைட்லேயே ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் வந்துட்டு வெந்தயத்தை வந்து அப்படியே முழுங்கினாலும் சரி, அல்லது அந்த வெந்தயத்தை வந்து கொதிக்க வச்சு டீ மாதிரி குடித்தாலும் சரி. ஸோ எந்த மாதிரினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் எம்டி ஸ்டொமக்கில் வெந்தயம் வந்து எடுத்துக்கணும். ஸோ வெந்தயத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்டோஸ்டெரோனுடைய லெவலை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த வெந்தயம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸ்பெர்முடைய குவாலிட்டியும் கவுண்டிங்ஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த வெந்தயம் வந்து ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் உங்களுடைய உடல் உஷ்ணத்தையும் குறைக்கிறதுக்கு இந்த வெந்தயம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆம்லா ஜூஸ். பெரிய நெல்லிக்காய் வந்துட்டு ஜூஸாக எடுத்துக்கோங்க. 2 பெரிய நெல்லிக்காய் வந்து எடுத்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்து அதை குடிச்சிட்டு வரலாம். ரத்த ஓட்டத்தை வந்து சீர் செய்யும். உடலில் வந்து ஏதாவது நச்சுத்தன்மைகளுக்கு கலந்த மாதிரி அதிகமாக இருந்தது அப்படின்னா அதையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆம்லா ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஆண்களுக்கு உண்டான டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் ப்ரொடக்ஷனையும் வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஆம்லா ஜூஸும் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ். பாதாம் வந்து எடுத்துக்கோங்க. பாதாம் வந்து 5லேருந்து 6 பாதாம் எடுத்துக்கோங்க. அதை வந்து நைட்லேயே ஊற வச்சிங்களோ அல்லது காலையில் ஊற வச்சுட்டு மதியானம் சாப்பிட்டாலும் சரி, 5லேருந்து 6 பாதாம் வந்து ஊற வச்சு தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பாதாம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு வாங்க. 4வது வந்து பார்த்திங்கன்னா அவகேடோன்னு சொல்லுவாங்க, வெண்ணெய் பழம். வெண்ணெய் பழம் வந்துட்டு எடுத்துகிட்டு வாங்க. வெண்ணெய் பழம் மில்க் ஷேக் மாதிரியோ ஸ்கூப் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ அது டெய்லி ஒரு பழம் வந்து எடுத்துக்கிட்டால் போதுமானது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். அவகேடோ பழம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை நட்ஸ். அதாவது அத்திப்பழம், பேரிச்சம்பழம், பாதாம் பருப்பு, இந்த மாதிரியான பருப்பு வகைகள் ஃபுல்லாக சேர்த்துன மாதிரி ஒரு வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அந்த வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இதை வந்து டெய்லி சாப்பிட்டிங்கனாலும் நல்லது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் கிரைன் பவுடர். அதாவது தானிய வகைனா சத்து மாவு. அதில் வந்துட்டு நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண சத்து மாவுகள் மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. அதில் வந்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு சத்து மாவு கஞ்சியோ அல்லது உருண்டையாகவோ களியாகவோ வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிப்பியில் இருக்கக்கூடிய அந்த சத்து ஒயிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்துட்டு கிடச்சிச்சின்னா அந்த மாதிரி சாப்பிடுங்க. அல்லது ஃபிஷ், மீன் வகைகளில் வந்துட்டு நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் சால்மோன் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. அந்த சால்மோன் ஃபிஷ்ஷை வந்துட்டு அதிகமாக சாப்பிட்டுட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா பீஃப், இறைச்சி, மாட்டு இறைச்சி ஏதாவது ஒரு கறி வகைகளில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சாப்பிட்டுட்டு வரலாம். இதெல்லாம் சால்மோன் ஃபிஷ் கிடைக்கல, பீஃப் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் வந்துட்டு ஒரு நாட்டுக்கோழி முட்டை வந்து டெய்லியும் எடுத்து சாப்பிட்டுட்டு வாங்க. ஸோ அதுவே போதுமானது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். பூண்டு வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியும் வந்துட்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த உணவுகளில் வந்து அதிகமாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோலேட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ரெண்டாவது விட்டமின் பி என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அதை வந்து அதிகமாக இருக்கும். அதாவது B12, B6, B3 இந்த மாதிரியான கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். நியூட்ரியன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க், மெக்னீஷியம், செலினியம் இந்த மாதிரியான நியூட்ரியன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. 4வது வந்து பார்த்தீங்கன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி உணவு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்டிங்ஸ் வந்து அதிகரிக்கும். விந்தணுக்களுடைய ப்ரொடக்ஷன், அந்த டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோனை வந்து செக்ரேஷனை வந்து அதிகப்படுத்தும். 2வது ஸ்பெர்ம் கவுண்டிங்ஸையும் அதிகப்படுத்தும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிலிட்டி, நீந்து போகிற தன்மையை வந்து அதிகப்படுத்தும். அந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டை வந்து கொடுக்கும். 4வது வந்து பார்த்தீங்கன்னா மார்ஃபாலஜின்னு சொல்லக்கூடிய அந்த உருவம் வந்து அந்த செல்ஸ் வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ஒரு ஹெட் அண்ட் டைல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெர்ம் செல்லாக வந்து அமையறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. கவுண்டிங்ஸ் வந்து அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ சொன்ன உணவுகளில் வந்து விந்தணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய சக்திகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ ப்ளஸ் இது கூடயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் வந்துட்டு காலை உணவை ஸ்கிப் பண்ணாமல் உணவுகளில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால் வந்து 3 வேளையுமே சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. அது டைமுக்கு சாப்பிடணும், ப்ளஸ் டைமுக்கு தூங்கணும்.
தூங்கணும். ஸோ இது வந்து மெயினாக ஃபாலோ பண்ணணும். ஆல்கஹால் அல்லது ஸ்மோக்கிங் இந்த மாதிரி அடிக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஆரோக்கியமான விந்தணுக்கள் வந்துட்டு வருவதற்கான வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்த முடியும். இதை வந்து எத்தனை நாளைக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மாதங்களுக்கு கம்பல்சரியாக எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுக்கும் போதே உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய வரும். ஸ்பேமுடைய குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பெர்ம் கவுண்டிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான உணவுகளை வந்து எடுத்துகிட்டு வாங்க. 2 மந்த்ஸ்க்கு மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இதை வந்து டெய்லியுமே ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.